ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில மகிமையை பார்க்கணுமா? ஆசையா இருக்கா? மகிமைனா என்ன பிரியமானவர்களே? அடர்த்தியான தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் இருந்தா காரியம் வாய்க்கும் இல்ல, நம்முடைய கண்ணீர் மாறி போகும், நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும். ஆனா அந்த தேவ பிரசன்னம் அல்லது மகிமை நம்முடைய வாழ்க்கையை மூடணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்று ஆவியானவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். எதை செய்தாரா? ஆசரிப்பு கூடாரத்தை வடிவமைக்கும் போது கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தார். தன்னுடைய சுயேஷ்டத்தின்படி மோசே ஒன்றுமே செய்யலையா? எல்லாமே தேவன் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே மாறாமல் செய்திருக்கிறார். அதனால என்ன நடந்ததாம் பாருங்கள். 34வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடி இருந்ததாம். எதனால? தேவன் சொன்னபடியெல்லாம் மோசே செய்தார். நம்ம அப்படி செய்யறோமா? தேவன் சொன்னபடி செய்யறோமா? பிரியமானவர்களே, தேவன் சொன்னபடியெல்லாம் நம்ம செய்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைய தேவ மகிமை மூடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பிரியமானவர்களே, தேவ மகிமை நம்முடைய வீட்டை மூடி இருக்கும். தேவன் சொன்னபடி நம்ம நடந்தோம்னா தேவ மகிமை நம்முடைய வேலையிலெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மோடு கூட இருக்கும். தேவ மகிமை நமக்கு முன் சென்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிளியரன்ஸ், எல்லாவற்றிலும் நமக்கு முன்னே போய் ஒரு திறந்த வாசலை உண்டாக்கி வைக்கும், உண்டு பண்ணும். பிரியமானவர்களே, தேவ மகிமை நமக்கு முன் சென்று தடைகளெல்லாம் மாற்றி போடும். தேவ மகிமை நம்ம செய்யற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி நமக்கு வெற்றியை கொண்டு வரும். அதனால தேவ திட்டத்தின்படி காரியங்களை செய்ய, நிறைவேற்ற நம்ம தினமும் அலர்ட்டா இருக்கணும், கவனமா இருக்கணும். இது தேவ திட்டத்தின்படி நான் செய்யறேனா அல்லது சுய சித்தத்தின்படி ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? கவனமாய் நம்முடைய ஓட்டத்துல நாம் நம்மை காத்துக்கொள்ள கூடுமானால் நிச்சயமாய் தேவ மகிமை நம்மை விட்டு விலகாது. நம்முடைய வாழ்வை அவர் மாற்றுவார். எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் அவருடைய திவ்ய பிரசன்னம் அவை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நம்மை ஆசீர்வதிக்க நம்மோடு கூட இருக்கும். பிரியமானவர்களே, ஆதலால் சந்தோஷமாய் நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, உம்முடைய அடர்த்தியான தேவ பிரசன்னம் ஒரு மனிதனோடு காணப்படணும்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். அப்பா, ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நாதான் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அனுதினமும் தேவ திட்டத்தின்படி நாங்க நடக்க கூடுமானால் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி திட்டத்தின்படி நாங்க நிறைவேற்ற கூடுமானால் தேவ மகிமை எங்க வாழ்க்கையில எங்களை விட்டு விலகாதப்பா. நாங்க காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறி விடுவோம். நாதா, வெற்றியின் பிள்ளைகளாய் காணப்படுவோம். அப்பா, உமக்கு நன்றி. இந்த நல்ல பாடத்திற்காய் நன்றி அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ள. ஆமென்.